ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி அப்புறமா வெங்காயத்தில் சப்ஜி ஒன்று பண்ண போகிறோம். நம்ம எப்பயும் பண்ணுற போல் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுவும் வெங்காயம் வச்சு தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வெங்காயத்துக்கு மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டு அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 4 கீறிக்கலாம். ரொம்ப முழுசாக வெட்டக்கூடாது, இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். இது போல் அவ்வளோதான். இது போல் 4 பக்கமாக வெட்டி எடுத்துச்சு. அது கூட ஒரு கொடை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி, 1 கப் அளவுக்கு தயிர். இப்போ இதை கலந்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கலந்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முழு வெங்காயத்தில் மசாலா தடவி வச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டு கலந்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமும் லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ சப்பாத்திக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து 2 தக்காளி, தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா தக்காளியில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1, 1/2, கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லா மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தில் மசால் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, முதல்ல வெங்காயம் மசாலா தடவுறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்க, 10 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்து வத்திருச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயரும் உறிஞ்சி வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வர வேணாம். நம்ம முழுசாக எடுத்து சாப்பிட்றப்போ அது ஒவ்வொரு அந்த வெங்காயத்தோட தோலும் எடுத்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதனால் முழுசாக அது வந்து பிரிஞ்சு வராமல் இப்போ இறக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம வந்து வெங்காய கிரேவி செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போயுமே உருளைக்கிழங்கு, இந்த குட்டி உருளைக்கிழங்கை போட்டு ஒரு கிரேவி பண்ணுவோம். அப்புறமா கத்திரிக்காய் போட்டு கிரேவி பண்ணுவோம். இந்த மாதிரி காய்கள்லாம் நிறைய காய் வகைகள் போட்டு இந்த மாதிரி முழுசாக போட்டு கிரேவியெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது பெரிய வெங்காயத்தை முழுசாக போட்டு கிரேவி பண்ணியிருக்கோம். இது நம்ம சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றப்போ அந்த ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா. அப்போ அந்த வெங்காயத்தையும் அந்த சப்பாத்தியும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வெங்காயத்தை இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது போல் தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சிடலாம். வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். கல் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி போடுங்க.
போட்டதுமே லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா அமுத்தி விடுங்க. நல்லா சப்பாத்தி வந்து எலும்பி வரும். நான் எண்ணெயெல்லாம் இதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். நம்ம மாவு பிசைகிறப்பவே எண்ணெய் ஊற்றி தானே பிசைஞ்சிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே நான் எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு ஊற்றுறதுனா நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் நிறைய வெரைட்டி சப்பாத்தி போட்டிருக்கோம். அதே போல் ஷெரின்ஸ் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 15 வகையான சப்பாத்தி வகைகள் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சப்பாத்திக்கு அருமையான வெங்காய சப்ஜி ரெடி பண்ணியிருக்கோம். முழுசாக வெங்காயம் போட்டு அருமையான ஒரு டேஸ்ட்டில் வெங்காய சப்ஜி. இதே மெத்தடில் டின்னருக்கு நீங்களும் சப்பாத்தியும் இந்த மாதிரி ஆனியன் கிரேவியும் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மெனுவாக தான் நம்ம வீடியோவாக போட்டு விட்ருக்கோம். ஒரு காம்போ எப்படி இருக்கும், நம்ம டின்னர் செஞ்சாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் லஞ்சாக இருக்கட்டும், இது மூணுமே நம்ம காம்போவாக தான் நம்ம இந்த ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலில் போடுறோம். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.